போராடுறதுனால இங்க என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்னுமே கேட்கறத வந்து பார்க்க முடியுது. சென்னை ரிப்பன் மில் மாளிகையே வந்து அதிர்ற வகையில் தூய்மை பணியாளர்கள் பண்ண போராட்டம் அவங்களோட உரிமையை பெற்று தந்ததில்ல. கல்வி உரிமை சார்ந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே வந்து போராட்டம் தான் இங்கே வந்து எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் சரி, நீட் விலக்கு வேணாங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பின்புலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபி எதிர்த்து நடக்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கே அவர்கள் அனுமதி மறுத்ததுங்கிறது வருத்தமும் ஏமாற்றமும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நீட் எதிர்ப்பிலும் தமிழ்நாட்டின் குரல் தான் இந்தியாவை ஜனநாயகப்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். இந்த போராட்டம் ஏன் இவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்க? இது அவசியம் இல்லைன்னு ஒரு சிலர் பேசும்போது ஒன்றிய அரசு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவங்க ஏன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க, இது தேவையில்லாதது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. நான் என் வீட்டில் என் தங்கச்சி இறந்திருக்கேன். அதை மாதிரி 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள், தம்பி தங்கைகள் இறந்திருக்காங்க. ஸோ அந்த வழியிலேருந்து நான் பேசுகிறேன். மக்கள் இதோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் எங்கள் உடலை நாங்கள் ஆயுதமாக ஆக்கியிருக்கிறோம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் எங்களுக்கு வேண்டாம், நீட்ல நடந்த முறைகேடை நீங்க தடுக்கிறத விடவும் நீட்டையே தடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து போராட்டங்கள் வந்து வெடிச்சிட்டே இருக்குது. கடந்த மாதம் வந்து டெல்லியில் இது குறித்து ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு. அங்கே எங்களுக்கு வந்து நீட்டில் நடந்த முறைகேடு குறித்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, அங்கே உயிரிழந்த நபர்களுக்கு வந்து நீதியை வந்து கொடுங்க, அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. ஜூலை 25ஆம் தேதி இந்த போராட்டம் வந்து நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகியிருந்தார். இந்த நிலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீட்டே வேண்டாம், நீட்டே வந்து ஒரு முறைகேடு தான் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் வந்து முடியலை, இன்னும் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. காலவரையின்றி பட்டினி போராட்டம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி காலவரையற்ற பட்டினி போராட்டம் வந்து ஒன்றிய அரசையும், அதாவது இந்த நீட்டை வந்து எதிர்க்கக்கூடிய இந்த போராட்டத்தையும் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நீட் எதிர்ப்பு அப்படின்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க, இதனால அவங்க என்ன கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. புளியந்தப்பு மோகன் அவர்கள் நம்மிடையே வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஏன் இந்த பட்டினி இருந்து இந்த போராட்டம் வந்து நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்றத அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரணம் வந்து இது வந்து ஒரு நிர்பந்தத்தினால எடுத்த வழிமுறை தான். ஒரு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் இடம் கேட்டிருந்தோம். அதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி மறுத்ததோட விளைவாக தான் நாங்கள் வந்து இந்த தொடர் காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ நம்ம மருத்துவர் அமலோ சார் சொன்னது போல் இது ஒரு வகையில் தமிழ்நாடு அரசுக்கான போராட்டம் நாங்கள் நடத்துகிறது. நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் கொடுங்க, தமிழ்நாடு அரசோட சட்டமன்றத்தை மதிங்க, அவங்க ஏற்றி கொடுத்த மசோதாக்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுங்கன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த சட்ட விதிமீறலோட போராட்டம் நடத்தலை. ஆனால் இருந்தும் தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் போராட்டத்துக்கு செவிமடுக்க மறுக்கிறது, அந்த ஒரு இடத்த கொடுக்கறதுன்றது வந்து ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எங்களை கையில் எடுக்க வச்சுருக்கு. நோக்கம் ஒன்று தான், நீட் எதிர்ப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த பேன் நீட்ன்ற கோரிக்கை இருந்தாலும் சிஜேபி டெல்லியில் உருவாக்கிய பற்ற வைத்த அந்த தீ தமிழ்நாட்டில் மீண்டும் நீட் எதிர்ப்புக்கான அந்த மனநிலை வந்து வந்திருக்கு. அதை நாங்கள் வந்து ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்லணும்னா அந்த உணர்வு தீயை நாங்கள் வந்து மட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படியாச்சும் இந்த நீட்டு தடையை வந்து சாத்தியப்படுத்தியே ஆகணும், இந்த வாய்ப்பை வந்து நாம் வந்து தவற விடக்கூடாது. மீண்டும் இந்த நிலை வந்து மக்களிடையே ஏற்படுறதுக்கு எத்தனை காலம் ஆகும்னு தெரியாது. 2017 இப்போ 2026 இந்த நிலை வந்து அடைந்ததுக்கு. ஏன்னா இன்னைய வரைக்கும் ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை நமக்கு சொல்லக்கூடியது, நீட் எந்த அளவில் கிராமப்புற மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்குதுன்றத அந்த அறிக்கை நம்மளுக்கு பட்டவர்த்தனமாக காமிச்சும் கூட நாம் இன்னும் விழித்து கொள்ளாது வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் கல்வி உரிமையில் நம்ம தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்த ஒரு மாநிலம் கொஞ்சம் சோர்ந்து போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான். ஆனால் இந்த முறை வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் வந்து மீண்டும் ஒரு வீரியமாக
நாம் வந்திருக்கிறோம். இந்தியாவை ஜனநாயகப்படுத்தினதில் தமிழ்நாட்டோட குரல் என்றைக்குமே தமிழ்நாட்டோட குரல் தான் இந்தியாவை ஜனநாயகப்படுத்துச்சு. அது முதல் அரசமைப்பு சட்ட திருத்தமாக இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், ஏன் கடைசியாக வந்த டீலிமிட்டேஷன் வரை இந்தியாவை ஜனநாயகப்படுத்தியது தமிழ்நாட்டின் குரல் தான். நீட் எதிர்ப்பிலும் தமிழ்நாட்டின் குரல் தான் இந்தியாவை ஜனநாயகப்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம். போராட்டத்தினுடைய வடிவம் இன்னும் எப்படி இருக்க போகுது? தொடர்ந்து நீங்கள் காலவரையற்ற பட்டினி போராட்டம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது மக்கள் வயப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம். பட்டினி போராட்டம் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இது ஒரு வகையில் மக்கள் இதோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் எங்கள் உடலை நாங்கள் ஆயுதமாக ஆக்கியிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த காலவரையற்ற பட்டினி போராட்ட வடிவத்தை வருத்தி கொண்டு எடுத்திருக்கிறோம். ஒற்றை கோரிக்கை நீட் தடை, இரண்டாவது கோரிக்கை கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், மூன்றாவது இந்திய அரசு போட்ட வழக்குகளை சிஜேபி கொடுத்த வாக்குறுதிப்படி திரும்ப பெறணும். ஜுனைத் போன்ற இளைஞர்கள் போராட்டக்காரர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒற்றை காரணத்துக்காக அவங்க வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க, அது நிறுத்தப்படணும். இதில் மூணாவது கோரிக்கை மட்டும் பாட்லி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கு. அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு எங்களுக்கு நன்றி. போராடிய மாணவர்கள் மேலே வழக்குகள் திரும்ப பெறப்படும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் ஒரு சின்ன ஆறுதலாக இருந்தாலும் இன்னும் அந்த 3 கோரிக்கைகளுக்காக நாங்கள் 4 கோரிக்கைகளை முன் வச்சு இந்த அறப்போராட்டத்தை தொடங்கினோம். நிறைவாக போராடுறதுனால இங்கே என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்னுமே கேட்குறத பார்க்க முடியுது. ஏன் ஒன்றிய அரசு சீர்திருத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லியும் கூட இவங்க ஏன் தொடர்ந்து இந்த விஷயத்தையே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் தொடர்ந்து இந்த எதிர்ப்பு காலத்தில் இருக்கீங்க அப்படின்னும் போது போராட்டம் வாயிலாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க? இந்த போராட்டம் என்னென்ன பெற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? போராட்டம் தாங்க எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்தது. போராடாமல் இங்கே என்ன கிடச்சிருக்கு? இன்றைக்கி நமக்கு அரசமைப்பு சட்டத்திருத்தம் 15/4 இல்லைன்னா நம்மளுக்கு இடஒதுக்கீடு இருந்திருக்குமா? நீங்கள் தந்தை பெரியார் சொல்கிறாரு, இந்த தந்தை பெரியார் அன்னைக்கு அரசமைப்பு சட்ட போராட்டம் நடத்தலைன்னா, 15/4 வரலைன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு நிலைத்து நின்றுக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. இன்றைக்கி இத்தனை பேர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவுலேருந்து இத்தனை பேர் கல்வித்துறையில் வேலை வாய்ப்பில் இவ்வளவு வாய்ப்பு பெறாங்கன்னா அதுக்கு அந்த 15/4 அது ஒரு பெரும் போராட்டம் தானே. அன்றைக்கி அத்தனை ஆயிரக்கணக்கான பேர் 3 ஆண்டு சிறை அனுபவிக்கலைன்னா இந்த உரிமை கிடச்சிருக்குமா? இந்த உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்குமா? அந்த போராட்டம் தானே எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துச்சு. போராடாமல் இன்றைக்கி எது கிடச்சிருக்கு? ஒன்றும் இல்லை, 12 மணி நேரம் வேலை கொண்டு வருவோன்னு சொன்னது கூட 8 மணி நேரம் வேலையாக மீண்டும் மாற்றினதுக்கே தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் தானே காரணம். சற்றேறக்குரிய ஓராண்டுக்கு முன்னாடி, இதே மாதம் ஓராண்டுக்கு முன்னாடி சென்னை ரிப்பன் மில் மாளிகையே அதிர்ற வகையில் தூய்மை பணியாளர்கள் பண்ண போராட்டம் அவங்களோட உரிமையை பெற்று தந்ததில்ல. கல்வி உரிமை சார்ந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே போராட்டம் தான் இங்கே எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கு. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு சொல்கிறேன், நீதிமன்றங்களை சட்டத்தை வச்சு தான் வாதாட முடியும், மக்கள் மன்றத்தில் மட்டும்தான் உரிமையை வச்சு வாதாட முடியும். அதனால் மக்கள் மன்றங்கள் தான் எப்போவுமே சட்டத்தையும் மாற்றி எழுதியிருக்கு. நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், போராட்டங்கள் தான் இங்கே உரிமைகளை பெற்றுத்தரோம். வணக்கம். நான் நீட்டை எதிர்த்து போராடி உயிர் நீத்த தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம். இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா வெறும் நீட் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் நோக்கின ஒரு தேர்வை எதிர்த்த ஒரு போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கல்வி உரிமை சம்மந்தப்பட்ட போராட்டம், தமிழ்நாட்டோட மாநில உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம், தமிழ்நாட்டோட பொது சுகாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம், 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பழிவாங்கிய ஒரு உயிர்கொல்லியான நீட் தேர்வை எதிர்த்து நடக்கிற ஒரு போராட்டம். ஸோ அதனால் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான ஒரு போராட்டம். நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கி 3வது நாளாக 4 தோழர்கள் பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தோழர் புளியந்தோப்பு மோகன், தோழர் ஜீவா, தோழர் தனசேகரன், தோழர் ரவி அப்படின்னு 4 பேருமே இருக்காங்க. எங்களோட ஒற்றை கோரிக்கை என்னன்னா, நீட்டை தடை செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் போராட்டத்தை நடத்துறதுக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. இதை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள், தற்போது நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் தங்களை இணைச்சிக்கிட்ட மாணவர்களுக்கும் இதை நாங்கள் ஒரு அழைப்பாக எடுக்கும். அனைவரும் வாங்க, ஒன்றிணைந்து போராடுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய நீட்டு விலக்கு கோரிக்கையை வென்றெடுப்போம். ஆனால் சமீபத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எங்களுக்கு நீட்டில் நடந்த முறைகேடு குறித்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற அந்த போராட்டம் தான் இருந்தது. இது குறித்து தர்மேந்திர பிரதான் அவர்களும் பதவி விலகி இருந்தாங்க. இது நீங்கள் வெற்றியாக பார்க்கலையா? நீட் வேணாம் அப்படின்றது தான் உங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கா? நீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த நீட்டில் நடந்த முறைகேடுகள்லாம் வச்சு அவங்க அந்த ஃபேர் நீட் வேணும்,
அதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் அவங்க முன் வச்சாங்க. பட் ஆனால் அவங்க கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீட் தேர்வே வேணாம், நீட் தேர்வை தடை செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு ஏற்கனவே போராடிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் மீண்டும் நடக்கிற ஒரு போராட்டம் தான். அங்கே சிஜேபி நடத்தி இங்கே இருக்கிற ஆளும் ஒன்றிய பாஜக அரசை நடுநடுங்க வச்சு அவங்க தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா பதவி விலக வச்சுருக்காங்க. அது அந்த போராட்டத்துக்கான வெற்றி தான். நான் அந்த போராட்டத்துக்கும் நேரில் சென்று என்னுடைய ஆதரவையும் தெரிவித்தேன். ஏன்னா அவங்களுக்கான அழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக போராடும் போதோ வேறு எந்த மாநிலங்களும் நமக்கு சப்போர்ட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்குள்ள நானுமே நீட்டை எதிர்க்கிறேன், அதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத போய் அவங்கள்ட்ட நான் அவங்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து, இது வெறும் ஒரு அமைச்சரோட பதவி விலகலோட மட்டும் நின்றாது, வேறு ஒரு அமைச்சர் வந்தாலும் இதே தான் அவர்கள் தொடர்வார்கள். நம்மளுடைய கோரிக்கை வந்து நீட்டு விலக்காக தான் இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். நீட்டு விலக்குங்கிறதும் எப்போ உறுதியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றப்படும் போது தான் நடக்கும். ஸோ நம்ம அதை நோக்கிய போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையையும் என்னுடைய எண்ணத்தையும் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. வட இந்தியாவிலும் நிறைய இடத்துல நீட் எதிர்ப்பு வேணாங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோட பேரன் பாலாசாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களோடும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெசிக்னேஷன் போதாது, நீட் தேர்வை தடை செய்யணும், கல்வியை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட சமூக வலைதள பக்கங்களில் நிறைய எழுதிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம விலக்கு கேட்குறோம். ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் சிஜேபி பார்ட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுலாம் நினைக்காது, அவங்களுக்கு அந்த பிரச்சனையாக தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஏன் கேட்குதுங்கிற நியாயமான காரணங்களை நம்ம அவர்களுக்கு உணர்த்துவோம். அவங்களையும் நம்ம போராட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுப்போம். கண்டிப்பாக அவர்கள் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நம்ம கூட இணைஞ்சு போராட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மட்டும்தான் ஒரு படிப்பா, இல்லை பிளம்பர் இருக்குது, கார்பெண்டர் இருக்குது, இந்த மாதிரியான படிப்புகள் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாடு நீட் விலக்கு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி, தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் சரி நீட் விலக்கு வேணாங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பின்புலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள ஒரு நபர். அவர் அப்படி தான் பேசுவார். ஆனால் அவர் அதை மாதிரி பேசுகிறத இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவரோட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட அமைச்சரவையில் அவர் இருக்கிறாரு. ஸோ முதல்வர் அவர்களும் அதை கண்டிக்கணும். தொடர்ந்து அது மாதிரி அவர் பேசினார்னா அவர் அமைச்சர் பதவியிலேருந்தே நீக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தில் வளர்ந்துருப்பார்ல, அவரோட எண்ணத்தை தான் அங்கே பிரதிபலிக்கிறாரே ஒழிய அதை இங்கே இருக்கிற மக்கள் யாருமே ஏற்றுக்கல. ஈவன் அந்த கட்சியில் இருக்கிற யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் இங்கே இருக்கிற அரசு அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும். தொடர்ந்து பேசுனாங்கன்னா அவங்கள பதவியை விட்டே நீக்கணும். போராட்டம் இந்த இடத்துல நடத்துவதற்கான தேவை என்ன இருக்கு? தமிழக அரசு கடந்த முறை நீங்க பால நிலத்துல போராட்டம் நடத்தும் போதே வந்து அனுமதி தரல, போராடக்கூடிய மாணவர்களை வந்து சரியா அணுகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது. இந்த இடத்துல நீங்க போராட வேண்டிய தேவை என்ன இருக்கு? தமிழக அரசினுடைய ஆதரவு இங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தமிழ்நாடு அரசோட ஆதரவு தேவைன்னு நான் நினைக்கிறேன். இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க சொல்லணும். இல்லை அவங்க அடுத்தடுத்து அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும். அவங்க சொல்லியிருக்காங்க நீட் விலக்கு வேணும்னு சொல்லிட்டு. பட் அதை அவங்க அறவழியிலான போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறோன்றத ஒரு வாக்குறுதியுமே கொடுத்தாங்க. ஸோ அதை நம்பி தான் நாங்கள் அறவழியிலான தொடர் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதி மறுத்து கடிதம் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட கோரிக்கையை முன்னிறுத்துகிற ஒரு போராட்டம், தமிழ்நாடு அரசோட கொள்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டம். தமிழ்நாடு அரசு இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழக வெற்றி கழகம், அவங்களோட கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபி எதிர்த்து நடக்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கே அவர்கள் அனுமதி மறுத்ததுங்கிறது வருத்தமும் ஏமாற்றமும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அவங்கள்ட்ட இதுவுமே ஒரு கோரிக்கை தான். இப்போ இந்த இடத்தையும் இந்த போராட்ட வழிமுறையும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தான் ஒரு காரணம். அவர்கள் இன்றைக்கி அனுமதி கொடுத்து ஒரு போராட்டத்துக்கான ஒரு ஸ்பேஸு, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்த கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே அனைவரையும் அழைச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டமாக நடத்துறதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்காதன் விளைவு தான் நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீட் வந்து வேண்டாம், எங்களுக்கு நீட்ல முறைகேடு கிடையாது, நீட்டே முறைகேடு அப்படின்றது, ஃபேர் நீட் வேண்டாம், பேன் நீட் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி வைக்கிறீங்க. ஆனாலும் கூட
தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பதவி விலகலை அடுத்த ஒரு அமைச்சர் வந்து அந்த இடத்துல வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்வு குழு வந்து தேர்வு சீர்திருத்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி செயல்படுவாங்க? இப்போ உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் கூட இப்போ இந்த விஷயங்களை எப்படி பார்க்கறீங்க? தேர்வு சீர்திருத்த குழு அமைச்சிருக்கிறது, அந்த குழுல இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடு, இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை, அவங்க எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏமாற்று வேலை தான். நமக்கு தெரியும் இங்கே இருக்க ஒன்றிய அரசோட சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது. ஸோ காலமாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த கல்வி கற்றக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்தது தான் இந்த நீட்டுங்கிற ஒரு தேர்வு. அந்த நீட் தேர்வே நம்ம மோசடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்க 1000 சீர்திருத்தம் பண்ணட்டும், 2000 சீர்திருத்தம் பண்ணட்டும், அதெல்லாம் எதுவுமே நம்ம ஏற்றுக்கிற இடத்துல இல்லை. அவங்கள நான் நம்பவும் தயாராக இல்லை. ஏன்னா 40 குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்தியா முழுவதும் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் அவர்களுக்கு மனசு இறங்கலை, அப்போல்லாம் தானாக ஒன்றும் முன் வந்து அவங்க ஒன்றும் பதவி விலகல் பண்ண கிடையாது. அதை பற்றின கிஞ்சித்தும் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாத ஒரு நபர்கள், பாசிச மனநிலை உள்ள நபர்கள். அவர்கள் எந்த குழு போட்டாலும் அதை நம்ம நம்புறதுக்கு தயாரில்லை. நம்மளோட ஒற்றை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு விலக்கு. அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தும் போராட்டங்கள் கிளம்பியும் அவர்கள் அந்த நீட்டை விலக்க தரமாட்டாங்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கோச்சிங் சந்தை இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? கல்வியை வந்து அவங்க உலக அளவில் வந்து இந்தியாவோட கல்வி சந்தையை திறந்து விடுறாங்க. ஃபாரினர்ஸ்க்கு, ப்ரைவேட்டைசேஷனுக்கு திறந்து விடுறாங்க. அப்போ தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதற்கான ஒரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நான் உலக யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேஷன் பண்ணுறோம், தரமான ஒரு கல்வியை கொடுக்குறோம், தரமான ஒரு கட்டமைப்பை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும்பொழுது இங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஸோ இவங்க அதுக்கான ஒரு வழித்திட்டமாக, அதுக்கான செயல் திட்டமாக தான் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. பட் நமக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக அனைவரும் கல்வி கற்கணும். கல்வி கற்கள் இங்கே சமமான கற்றல் வாய்ப்பே கிடையாது, சமமான பாடத்திட்டங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது சமமான தேர்வு முறைகளை மட்டும் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற கொஸ்டினை முன் வச்சு தான் நம்மளோட நியாயமான காரணங்களை சொல்லி தான் நீட்டு விலக்கு கேட்குறோம். அது அவங்க நீட்டு விலக்கு தர்றதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் இந்த ஒன்றுபட்ட இந்தியா வந்து அவங்க ஒற்றுமை இருக்க விரும்பலை, மாநிலங்களை மதிக்கலை, மாநிலங்கள் உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பளிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்கான தக்க பாடத்தை தமிழ்நாடு புகட்டும். ஆமாம், எல்லாமே தமிழ்நாட்டில் உயிரிழந்த மாணவர்கள். இந்த ஆண்டுகளே கிட்டத்தட்ட 15 to 20 பேர் இந்த நீட் மறுதேர்வு, நம்ம முறைகேடுகளான தேர்வு அது முழுக்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இவ்வளோ நாள் ஏன் இத்தனை முதல் ஆண்டு நடந்துச்சு, அடுத்த ஆண்டு திருத்திருக்கலாம், அதுக்கு அடுத்த ஆண்டு திருத்திருக்கலாம், இல்லை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவர்களுக்கு அந்த தேர்வு நடத்துறதுக்கான ஒரு தகுதியுமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு சின்ன தவறு நடந்தால் இந்தியா முழுக்க 25 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு அரசு என்ன பண்ணணும்? ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு வெளியுறவு கொள்கை, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்கலாம், டிஃபென்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் அவங்க கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். மீதியை வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு உரிமைகளை பிரித்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அமையும். இந்தியாவும் இன்னும் வளர்ச்சி அடையும், மேலும் உறுதியும் படும். இவங்க எல்லாத்தையுமே தான் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்கிறாங்க, கல்வியை முதல் கொண்டு. அது மிகவும் தவறான ஒரு போக்கு. இப்போ இன்னொரு பார்வை வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஏன் வந்து இவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வந்து முறைகேடு நடக்குது அப்படின்னும் போது அது அரசு சரி செய்யுது அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னும் போது தொடர்ந்து ஏன் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க, வேற வேலை இல்லையா இவங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் போது இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு இதை முன்னிறுத்தியே நீங்க அதுக்கு பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போராட்டம் ஏன் இவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்க? இது அவசியம் இல்லைன்னு ஒரு சிலர் பேசும்போது ஒன்றிய அரசு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவங்க ஏன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க, இது தேவையில்லாதது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அது வந்து ஒன்றிய அரசு ஆதரிக்கிற ஒரு நபர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. நான் என் வீட்டில் என் தங்கச்சி இறந்திருக்கேன், அதை மாதிரி 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள், தம்பி தங்கைகள் இறந்துருக்காங்க. ஸோ அந்த வழியிலேருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் எதுக்கு நீங்கள் சொல்கிற காரணங்கள் என்ன? நீட் அங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு, நீட்டில் முறைகேடுகள், இதுக்கு முன்னாடி கல்வியில் மருத்துவ சேர்க்கையில் முறைகேடு இருந்துச்சு, நிறையா ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணீங்களா? ஒரு விஷயத்தை கூட இதனால் வர சரி பண்ண கிடையாது. ஏற்கனவே இங்கே இருக்கிற அட்மிஷன் முறை வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு, அதில் எந்த ஒரு முறைகேடுமே நடக்கலை தமிழ்நாட்டில் நடந்ததில். அதுலேருந்து தான் தரமான மருத்துவர்கள் இங்கே உருவாங்கினாங்க. அந்த மருத்துவர்கள் தான் இங்கே தரமான ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்தியாவுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மெடிக்கல் ஹப்பாக தமிழ்நாடு இருக்குது. வெளிநாடுகள்லேருந்துலாம் வந்து இங்கே மருத்துவம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எவனுக்கெல்லாம் பணம் கட்டி
மருத்துவம் படிக்க முடியுது, சாரி நீட்டு கோச்சிங் அது போக முடியுதோ அவன் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும். அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற ஒரு நபர்கள் பொதுமக்களுக்கு அரசு மருத்துவத்தில் குறைவான வருமானத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து சேவை செய்ய தயாராக இருப்பாங்களான்றது தெரியாது. இங்கே இருக்கிற ஒரு பொது சுகாதார முறையே சிதைந்து விடப்படும். தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியான ஒரு பொது சுகாதாரம் ஒரு மருத்துவ கல்வி முறை இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய ரேஷியோ எம்எம்ஆராக இருக்கட்டும், இது ஐஎம்ஆராக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா மருத்துவ குறியீடுகளில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முதன்மையான இடத்துல இருக்குது, வழிகாட்டுற ஒரு இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகள் மூலம் தான் சாதித்தோம். அதனால் புதுசாக ஒரு நடைமுறையை எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். நாங்கள் அந்த நடைமுறையை நாங்கள் அப்படி பண்ணி காட்டுறோம், இப்படி பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பம்மாத்து வேலை. அது நமக்கு தேவையில்லை. நீட்டே தேவையில்லைங்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு நீட்டுக்குள்ளே சீர்திருத்தம் பண்ணுறாங்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க. நிறைவாக இந்த போராட்டம் வந்து நீங்க கையில் எடுத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தின் வடிவம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அடுத்த கட்டமா இந்த போராட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும், மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்கீங்க. இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? போராட்டத்தின் வடிவம் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கும் சொல்லிடுங்க. நீட்டை ரத்து செய்யறதும் சரி, மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வர்றதும் சரி, நம்முடைய அரசியலமைப்பின்படி சாத்தியமான ஒரு விஷயம்தான். கல்வி ஏற்கனவே மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. அதை தான் அமன் பண்ணி நம்ம பொதுப்பட்டியலில் வச்சுருக்கோம். நீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம மாநில அரசு தன்னிச்சையாக அதில் சட்டம் இயற்ற முடியல. ஸோ அதில் ஒன்றிய அரசு ஒரு சட்டம் இயற்றிருக்கு அப்படின்னா மாநில அரசுக்கு அதுக்கு அதை ஒத்துக்கலாத சூழல் இருக்குது அப்படின்னா மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி அதை வந்து பிரசிடெண்ட்டோட அசண்ட் வாங்கிட்டா போதுமானதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணியே நம்மளால் வாங்கிட முடியும். ஆனால் இங்கே நம்ம யுனானிமஸாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட குரலாக இங்கே இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் 2 முறை நிறைவேற்றி அனுப்பியும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை எப்படி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எப்படி அணுகிறாங்க, ஒரு 2ஆம் தர குடிமக்களாக தானே பார்க்குறாங்கன்னு நினைக்க தோணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கை வந்து மிக வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இது வந்து நடக்கக்கூட ஒரு விஷயந்தான், நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கோரிக்கையாக வைக்கல. மக்களுக்கு வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? மக்கள் தான் இந்த அரசமைப்போட உச்சபட்ச அதிகாரம் உடையவர்கள். தமிழ்நாடுன்னு ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்துக்கான ஒரு கோரிக்கையை கேட்குது. ஸோ அதனால் அந்த கோரிக்கை வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் நிச்சயம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கான வேலைகளை கொண்டு போகிறதுக்கான மற்ற ஜனநாயக அமைப்புகள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அனைவரும் நீட்டு விலக்கு கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்து நீட்டு விலக்கு அப்படி ஒற்றை புள்ளியில் இணையணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அப்படி தான் நம்ம அனைவர்கிட்டும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடையும். தமிழ்நாட்டோட கல்வி உரிமையை பாதுகாத்தே தீர்வோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.